Chai with Chitra. உங்களுடைய நடிப்பு அப்படின்றது இன்ஹெரண்டாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆப்டிடியூட் இருக்கலாம், பட் அதை வந்து ஸ்கில்லாக நம்ம மாற்றிக்கணும், அது கிராஃப்டாக மாற்றிக்கணும். துப்பாக்கி படத்தில் வந்து மனோபாலாவோட நடிச்சது. அவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் பண்ணார். அந்த படத்தில் நடிக்கும்போது விஜய், காஜோல் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது உங்களுக்கு? விஜய் சார் மாதிரி ஹம்பிள் யாருமே இல்லை. அண்ட் அவ்வளோ கர்டியஸாக, அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பார். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. உங்களுடைய நடிப்பு அப்படின்றது இன்ஹெரண்டாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்லி பார்ட்லி. பார்ட் ஆஃப் இட் மேபி என்ன ஒரு ஆப்டிடியூட் இருக்கலாம், பட் அதை வந்து ஸ்கில்லாக நம்ம மாற்றிக்கணும், அது கிராஃப்டாக மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து பெரிய ரொம்ப அதனால் மிரருக்கு முன்னால் பண்ணிவிட்டு, இல்லை ஏதாவது ஒன்று வீடியோ டேப் பண்ணிவிட்டு அதை பார்த்து இது மாற்றலாமே அப்படின்னெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நான் வந்து ஐ கீப் இட் ஸ்பான்டேனியஸ். ரொம்ப ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். பட் ஒருத்தரை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் அப்சர்வ் பண்ணிகிட்ருப்பேன். அந்த கேரக்டருக்கு அந்த இவங்களோட இந்த பர்டிகுலர் ஹேண்ட் ஜெஸ்டர், இல்லை இந்த பர்டிகுலர் திங் அவங்க வாய்ஸ்லேருந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து பிக்கப் பண்ணிப்பேன். துப்பாக்கி படத்தில் வந்து மனோபாலாவோட நடிச்சது. அவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் பண்ணார். அந்த அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவை அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. பட் அது வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, நான் வந்து கேமராலேருந்து ஆஃப் போயிட்டு மறுபடியும் வரேன். அந்த ஆஃப் போகிறப்போ அந்த கண்ணாடியை மட்டும் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன், ஸ்க்யூ பண்ணுறேன்னு. ஸ்மால் திங், பட் அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், எப்படிடா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அவர் வந்து இப்படி அடிப்பாங்க, ஆஃப் கேமரா போயிட்டு வரப்போ கண்ணாடி இப்படி இருக்கும். அது இட் வாஸ் ஸோ ஃபன்னி அண்ட் இட் ஒர்க் அவுட் ஸோ வெல். அண்ட் அவர் கதையாக சொல்லுவார். அவர் இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பார், நாங்கள் எல்லோரும் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்போம், இப்படியெல்லாம் நடக்குமா, இது நடந்துச்சா அப்படின்னுலாம். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க அவரை? ஆக்சுவலி சார்பட்டா வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாரு. ஹி ஹேட் அன் இன்டர்வியூ. அந்த டைமில் நிறைய விஷயம் பேசணும். ஹி ப்ராமிஸ் தட் வி வில் ஒர்க் டுகெதர் அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். ஸோ ஐ திங்க் அதுதான் ஒர்க் வைஸ். பர்சனலாக எனக்கு அவ்வளோவா அவரை தெரியாது, பட் ஒர்க்கில் வந்து அந்த விஷயம் மிஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு படம் பார்ப்பேன், புது படம் பார்ப்பேன், இதில் அவர் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ தட் வே ஐ மிஸ் எனி கிரேட் ஆர்டிஸ்ட் பிகாஸ் ஐ திங்க் ஹி வாஸ் அ வெரி கிரேட் ஆர்டிஸ்ட். அந்த படத்தில் நடிக்கும்போது விஜய், காஜோல் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது உங்களுக்கு? அதான் அவ்வளோதான். நம்ம படம் ஷூட் பண்ணுற டைமில் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான், விஜய் சார் மாதிரி ஹம்பிள் யாருமே இல்லை. அண்ட் அவ்வளோ கர்டியஸாக, அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பார். அகெயின் பர்சனல் இன்டராக்ஷன்னு பெருசாக ஒன்றும் இல்லைல்ல. நம்ம வந்து மேக்ஸிமம் எங்கள் பேர் தெரியும் அவருக்கு, அவ்வளோதான். ஆனால் செட்டுக்கு வந்த உடனே எல்லாரையுமே ஹலோ சொல்வார், தனித்தனியாக, சும்மா அப்படியே எல்லாம் இல்லை. ஹீல் வெயிட், நம்ம ஏதாவது ஃபோனை நோண்டிகிட்ருப்போம், ஏதாவது பண்ணிகிட்ருப்போம், அவர் பார்த்துட்ருப்பாரு, நமக்கு ஃபீல் ஆகும் யாரோ பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தோன்னே ஹாய் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி எல்லாருக்கும் ஹாய் சொல்வார். அண்ட் ஜென்ரலி எல்லாருக்கூடையும் நார்மலாக பேசுவார். அது மிலிட்ரி இது இருந்ததுனால நான் வந்து எனக்கு ஏதோ அவரோட யூனிஃபார்மில் ஏதோ ஒன்று தப்பாக தோணுச்சு. ஸோ ஐ கால் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ செட், இது இப்படி இருக்கணுமானா, இல்லை இது வந்து இப்படி தப்பாக இருக்குதுன்னு அவர் சொன்ன உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த யூனிஃபார்மில் இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. அப்படியான்னு சொல்லிட்டு இம்மீடியட்லி ஹி ஆஸ். தென் நெக்ஸ்ட் தினம் கேட்பார், இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பார். ஸோ ஞாபகம் வச்சுட்டு கேட்பார்.
கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு அவார்ட் செரிமனியில் பார்த்தப்போ தூரத்துலேருந்து தூரத்தில் அவர் உட்காந்துருந்தார். நான் வந்து என் பையனோட உட்காந்துருந்தேன். பாரு விஜய் சார் அப்படின்னா, நீ போய் பேச மாட்டேல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அவரை அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஆமாண்டா, எப்படிடா போய் ஹலோ சொல்கிறது அப்படின்னா, அவர் அப்படி டேர்ன் பண்ணார், பார்த்த உடனே ஹாய் அப்படின்னாரு. ஸோ அப்போது தட் வாஸ் அ பிக் ஹைலைட் ஃபார் மீ, பையனுக்கு முன்னால். So like I said, and Kajal is also very sweet. அது அவங்க கூட அதுக்கப்புறமா 2 ஆடும் பண்ணேன். Every time she remembers me and it's always been a very pleasant experience. ஹிந்தியில் நடித்ததுக்கும் தமிழ் நடித்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் ஃபீல் பண்ணீங்களா நீங்கள்? அங்கே வந்து ஃபீமேல் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து ரீசெண்டாக நான் அமேசான் ப்ரைமில் பண்ணுற சீரீஸில் வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் அந்த டைமில் நான் சொல்கிறது ஒரு 15 years பேக், அப்போவே வந்து ஹிந்தியில் வந்து நிறைய விமென் ஏடிஸ், நிறைய ப்ரொடக்ஷனில் தமிழில் நிறைய ஏடிஸ் இப்போ இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இப்போவும் வரல. ஸோ அந்த ஃபீமேல் ப்ரெசன்ஸ், ஃபீமேல் எஸ்தெட்டிக்ஸ், ஃபீமேல் வைப், அது வந்து அங்கே ஜாஸ்தி இருக்குது. அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. கொலாபரேஷன் அவங்களும் பண்ணுறாங்க. தேர் ஆல்சோ லைக் எனி அதர் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்குது. சில பேர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் கொலாபரேட்டிவாக இருப்பாங்க, சில பேர் கொலாபரேட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரிவேர் இட் இஸ் த சேம். That is the case with Telugu also? Everywhere people are respectful, everywhere people are professional. அவங்களோட வேலை எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அதுக்கு அந்த இதில் தான், பர்சியூட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். கௌதம் வாசுதேவனோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? அந்த அளவுக்கு ஒரு பேஷன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ பேஷண்ட்டாக இருப்பார். அண்ட் சிரிச்சுட்டே இருப்பார். நம்ம வந்து அது நான் பண்ண படத்தில் வந்து 3 லாங்குவேஜில் பண்ணியிருந்தோம். நீதானே உன் பொன் வசந்தம் வந்து சைமல்டேனியஸாக 3 லாங்குவேஜில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் தான் 3 பசங்களுக்கும் அம்மா. ஸோ இது ஹிந்தி அவர் வந்துட்டு போவார், அதுக்கப்புறமா நானி வந்துட்டு போவார், அதுக்கப்புறமா நம்ம ஜீவா வந்துட்டு போவார். ஸோ எல்லாம் நான் லாங்குவேஜ் மாற்றி மாற்றி பேசணும் என்னோடய டயலாக்ஸ் எல்லாம். அதில் நான் தெலுங்கில் மட்டும் ரொம்ப சொதப்புவேன். ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஐ திங்க் 20+ ரீடேக் கொடுத்துருப்பேன். அது எதுக்குன்னா, அவங்க வந்து கட் இல்லாமல் எடுத்தாங்க ஒரு சீன், 4 minute சீன், ஃபுல் ரீல். அதில் ஃபஸ்ட்டு டயலாக் என்னோடது, லாஸ்ட்டு டயலாக் என்னோடது. ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிடுவேன், ஆனால் லாஸ்ட்டு தான் நான் மறந்துடுவேன். எவ்ரி டைம் லாஸ்ட் டயலாக் நான் மறந்துடுவேன். ஸோ அந்த ஃபுல் ஷாட் மறுபடியும் எடுக்கணும். எல்லாரும் வந்து they just got tired of me, I got tired of me. ஆனால் அவர் பாட்டு சிரிச்சுட்டே இருப்பார், இட்ஸ் ஓகே அனுப்பமா, வில் டூ 1 more அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அந்த காம்னஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஒரு புத்தர் மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது அவரோட செட்டில். அறிவழகனோட 2 படம் இல்லையா? எஸ், அவரோட 6வது சினம். அண்ட் வலியவன் வந்து அது என்னோட சீக்வன்ஸ் இல்லை, அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் படத்துலேருந்து. 6வது சினம் பண்ணேன். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி தந்தது சார்பட்டா பரம்பரை. எப்படி அமைந்தது அந்த வாய்ப்பு? தெரியல சார், அவரை தான் கேட்கணும். யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேறு ஆர்டிஸ்ட் பண்ணுமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 1 மாதத்துக்கு முன்னாலேயே ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு கால் வந்தப்போ அதுக்குள்ளே அவங்க எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. நான் வந்து ஷூட்டிங்க்கு 3-4 days முன்னால் தான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு ஐ திங்க் அவர் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு, வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லைன்னு தான் என்னை சூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இனிஷியலி. அதுக்கப்புறமா ஹோப்ஃபுல்லி ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் அண்ட் ஹீ இஸ் ஓகே வித் வாட் ஐ ஹவ் டன். அந்த வாய்ப்பு வந்து பை சான்ஸ் தான் கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஒரு நாள் கால் பண்ணாங்க, இந்த கேரக்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. வீட்டில் வந்து ஒரு குட்டி ஆடிஷன் எடுத்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு நான் பயங்கரமாக சொதப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேரக்டர் பற்றி எனக்கு ஒரு புரிதலே கிடையாது. பட் அந்த கேரக்டர் பேர் பாக்கியம் என்னோடய பாட்டி பேர். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருந்துச்சு அதை பற்றி. அண்டு அப்புறமா சாரை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே சொன்னார், லுக் வைஸ் ஓகே தான் அப்படின்னாரு.
அதுக்கப்புறமா ஜெனின்னு அவரோட அசோசியேட்டு அண்ட் தமிழ் பிரபா சார் வந்து ரைட்டர். ஜெனி மேம் அண்ட் தமிழ் பிரபா சார் வந்து சொன்னார், இவங்களை ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு. அது என்னன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. இட் வாஸ் எப்படி ரெடி பண்ணாங்க? அவங்க பாவம், ரியலி பாவம் சார். ஒரு களிமண்ணை எடுத்து அவங்க வந்து ரெடி பண்ணாங்க. ஐ வாஸ் நத்திங் பட் கிளே. அதை வந்து அதுக்கு மூக்கு, கை, வாய் எல்லாம் வச்சு அவங்க பாக்கியமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. சலிக்காமல் நான் எவ்வளோ டைம் எடுத்தாலும் அந்த டைம் அவங்க ரெடியாக இருந்தாங்க, ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கோவிட் டைமில் ஆன்லைன் எனக்கு வந்து டியூஷன் கொடுத்தாங்க. ஸோ என்னோடய ஒர்க் ஷாப் வந்து ஆன்லைன் தான். ஏன்னா அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த ஒர்க் ஷாப் கிடச்சிது. நார்த் மெட்ராஸ் பாடி லாங்குவேஜ், ஸ்லாங்கு, அந்த ஒர்க் ஷாப் நான் மிஸ் பண்ணதுனால எனக்கு வந்து தனியாக அவங்க எடுத்தாங்க லாங்குவேஜ். ஆமாம், லாங்குவேஜ் மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ். அப்புறம் எங்கேருந்து பேசணுங்கிறது, த்ரோட்டு நம்ம வந்து இப்போது நார்மலாக இங்கேருந்து பேசுவோம், பாக்கியம் வந்து வேறு இடத்துலேருந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி இப்படி இங்கேருந்து பேசுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்து தமிழ் பிரபா வந்து என்னை கைட் பண்ணார். டப்பிங்லேயும் வந்து என் பக்கத்தில் உட்காந்து இந்த இடத்துல இப்படி போகணும், இந்த இடத்துல இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து என்னை கைட் பண்ணாங்க. ஸோ ஃபுல் கிரெடிட் டு தெம். அந்த கேரக்டர் ஓரளவுக்கு ஜென்யூனாக வந்து ஒத்தென்டிக்காக இருக்குன்னா அது வந்து ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு போகும். அண்ட் ரஞ்சித் சார் வந்து அந்த கேரக்டரை எங்குள்ளே பார்த்ததே வந்து பெரிய விஷயம்தான். அது டோட்டலி எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று. நான் வந்து இன்னும் மில்லியன் இயர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ரோலை நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தைரியமே கிடையாது. பட் அவர் பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. அது ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்தார். எல்லாம் ரெடி ஆகிடுவீங்க, எல்லாம் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. டப்பிங்க்கு போகிற வரைக்கும் எனக்கு பயமாக இருந்துச்சு. தட் நான் வந்து கேரிகேச்சராக பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வந்துருச்சு தட் வி ஆர் பார்ட் ஆஃப் சம்திங் ஸ்பெஷல். அந்த செட்டிலேயே எல்லாருமே வந்து அவங்க கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு என்ன காரணம்னா சார், எல்லா கேரக்டருமே வெல் ரவுண்டடாக இருக்கும். கரெக்ட். சார்பட்டாவில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே வச்சு ஒரு தனி படமே எடுக்கலாம். உண்மை. எல்லாம் டேடியை வச்சு ஒரு தனி படம் எடுக்கலாம். வெரி வெல் ரிட்டன். எவ்ரி கேரக்டர் இஸ் அ சென்ட்ரல் கேரக்டர். அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே வந்து அந்த வைபோடு தான் இருப்பாங்க, எல்லாருமே போட்டி போட்டுட்டு தான் நடிப்பாங்க, எல்லாரும் அந்த இதுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ 2-3 நாளையே எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கிடச்சிது. இந்த மாதிரி படத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவோம், ஏன்னா அது தெரியும் தட் வி ஆர் பார்ட் ஆஃப் சம்திங் கிரேட் அப்படின்னு. ஸோ வி புட் இன் தட் எஃபர்ட். எவ்ரி ஒன், யாருமே லேட்டாக வர மாட்டாங்க, யாருமே வந்து எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. அது பெஸ்ட் பிஹேவியர், பெஸ்ட் எஃபர்ட், அந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததில்ல. அதுவும் நான் இந்த ஆர்யா சார் வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, வெதர் இட் இஸ் ஃபிசிக்கலி ஆர் எமோஷ்னலி ஃபார் தட் ரோல், அதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்தோம், கண்ணால் அடி வாங்கிறத பார்த்தோம், கண்ணால் வந்து அவங்க 2 பேரும் வெதர் இட் இஸ் ஜான் குகென் ஆர் ஆர்யா, அவங்க 2 பேரோட ஃபைட்டு வந்து நாங்கள் பார்த்தோம். இட் இஸ் நாட் அ ஜோக், இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஆக்டிங், இட் இஸ் ஜென்யூன் ஃபைட்டிங். அப்படி பார்க்குறப்போ அது ஒரு சீனும் அப்படி பார்க்குறப்போ வெதர் இட் இஸ் சந்தோஷ் பிரதாப், வெதர் இட் இஸ் கலையரசன், இவர் பசுபதி சார், அஃப்கோர்ஸ் பசுபதி சார் வந்து எல்லா ரோலுமே அப்படி தான் அப்ரோச் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் ஆக்டிங். அவர் கூட நடித்தாலே போதும். ஹீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள். நான் வந்து அப்படி பார்த்து அப்படி இது பிரம்ம மாதிரி உட்காந்துருக்கிறது வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ். ஸோ பசுபதி சார், தென் டான்சிங் ரோஸ், ஷபீர், இவங்க எல்லாருமே வந்து லிட்ரலி அது சும்மா எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், ஆனால் இதில் வந்து நிஜமாகவே அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவங்க எவ்ரி வேக்கிங் மூமெண்ட் அண்ட் எவ்ரி ஸ்லீப்பிங் மூமெண்ட்டு கூட எனக்கு தெரிஞ்சு ஆரியெல்லாம் வந்து ஃபைட்டிங் தான் பண்ணிகிட்ருப்பாரு தூக்கத்தில் கூட, அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி இருந்ததுனால சார்பட்டாவில் வந்து
ஒரு வேலை செய்கிற வைப்பு கிடையாது. இட் வாஸ் வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் அ மூவ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த டிரான்சிஷன் எவ்வளோ நாள் ஆச்சு அனுப்பமாக்க? எனக்கு டைமே கிடச்சது 2 நாள் தானே. ஸோ ட்ரான்சிஷன் ஐ திங்க் கம்ப்ளீட் ட்ரான்சிஷன் வந்து ஃபைனல் டே தான். ஃபைனல் டே ஆஃப் ஷூட்டிங் அன்றைக்கி தான் எனக்கு வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சொதப்பாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பட் சார் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து ஓகே சொல்லியிருக்க மாட்டார். ஸோ ஃபைனலாக பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்குது. எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஓகே. அட்லீஸ்ட் ஐ எம் நாட் அ கேரிகேச்சர். அட்லீஸ்ட் ஐ எம் நாட் இது. பட் எல்லாமே வந்து பயந்துட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்தேன். டெஃபினெட்லி கான்ஃபிடென்ஸ் இருக்கலை. அண்ட் சேரன் சார் என்ன சொன்னார்னா அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னாரு. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே. ஹி செட் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது, கான்ஃபிடென்ஸ் கூட இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நர்வஸாக இருக்கிறது நல்லது தான், ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி கஷ்டப்பட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் அந்த ஜோனுக்கு போகிறதுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க ஹெல்ப் இல்லைன்னா, ஜெனி அண்ட் தமிழ் பிரபா ஹெல்ப் இல்லைன்னா என்னால் அந்த கேரக்டரை வந்து புரிஞ்சிருக்கவே முடியாது. அனுப்பமாக தான் அந்த கதாபாத்திரத்தை நடித்தாங்க அப்படின்னு யாராலும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உடல் மொழியாகட்டும், வசனமாகட்டும், நடிப்பாகட்டும் அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தீங்க. எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். ஃபுல் டீம் அவங்க. இட்ஸ் பின் அ டீம் ஒர்க். நான் சொல்கிற மாதிரி ஐ வாஸ் அ க்ளே. அவங்கெல்லாம் தான் வந்து என்னை, வெதர் இட் இஸ் ரஞ்சித் சார், தமிழ் பிரபா, ஜெனி, இவங்க இருக்கலைன்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்யாவோட கோஆப்ரேஷன். ஏன்னா நான் வந்து அவ்வளோ சொதப்பிட்டு இருந்தேன். அவர் வந்து சலிக்காமல் ரீடேக் வேணும்னா ரீடேக் எடுத்துகிட்டு இருந்தார். அடிங்க, நிஜமாக அடிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நிஜமாக தான் அடிச்சிருக்கேன் அவரை. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், சாரி கேட்டிருக்கேன். ஸோ இட் வாஸ் அன் எமோஷ்னல் ஜேர்னி. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி, என்ன சொல்கிறது, ஒரு என்னை பிரேக் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுற ஜேர்னி. இட் வாஸ் அ வெரி வெரி எமோஷ்னல் ஜேர்னி ஃபார் மீ. அது ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கம்மிங் ஃப்ரம் யூ இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. திரையில் அந்த கதாபாத்திரத்தில் உங்களை பார்த்தபோது எப்படி இருந்தது? இப்போ வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சினிமாவில், எப்படிப்பட்ட நிறைவை தந்திருக்கு உங்கள் ஜேர்னி உங்களுக்கு? இப்போவும் ஒரு என்னோட ட்ரீம் வந்து நான் ஐம் லிவிங். ஸோ சம்டைம்ஸ் அனுப்பமாவுடைய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கமல் சார், ரஜினி சாரோட நடிக்கணும். சாரி ஐ ஹாவ் நத்திங் நியூ டு சே. அனுப்பமாவுடைய நடிப்பு திறமையை இம்ப்ரூவ் பண்ணதில் எந்தெந்த இயக்குநர்களுக்கெல்லாம் முக்கியமான பங்கு உண்டு? ஃபஸ்ட்டு சேரன் சார். நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த படம் அப்படின்னு எந்தெந்த படங்கள் எல்லாம் சொல்லலாம்? மை சன் இஸ் கெயின் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணேன். உன் பையன் இப்படி, உன் பையன் அப்படின்னு எனக்கே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அது நான் ஆக்டராக தான் ஜாயின் பண்ணேன். கொலாபரேஷனில் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.